ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொங்கு நாட்டு சமையலுங்கோ. கொங்கு நாட்டு, அதாவது கோவை ஸ்பெஷல். ஏனுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அந்த சில மொழிகள் ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கே. கோவை அப்படின்னாவே கோவை சரலா அவளோட அந்த லாங்குவேஜ், கொங்கு நாட்டு லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதில் இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் அதுதான் பார்க்க போகிறேன். இது லஞ்ச் பாக்ஸோட எடுத்துக்கலாம். பட் இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு குடமிளகாய், நிறைய காம்பினேஷனோட போகும். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு குடமிளகாய் வச்சுக்கலாம், அப்பளம் பொரிச்சிக்கலாம், எந்த டிஷ் வேணாலும் சைட் டிஷ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் அரிசியும் பருப்பையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா அலம்பிட்டும் வாஷ் பண்ணிவிட்டும் நல்லா ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ போட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டம்ளரில் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு போட்டுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன். பூண்டு, இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு ஜீரக பொடி, நம்மளோட மல்டி பர்பஸ் பொடி, சாம்பார் பொடி. இது 1 பாட் ரெசிபி. எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் இப்போ மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ சின்ன வெங்காயம், இதுவும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் போட்டுக்கிறேன். அதாவது உப்பு இதில் ஒரு டிப்ஸு. உப்பு மகாலட்சுமிக்கு சொல்லுவா இல்லையா. ஸோ கல் உப்பு எந்த உப்பாக இருந்தாலும், சால்ட்டு நான் ஸ்பூனில் தான் போடுவேன். கல்லுப்பு இப்போ ரீசெண்டாக நான் படித்ததில் கல்லுப்பை என்ன சொல்கிறா அப்படின்னா, கையில் எடுத்து போடணுமா. அப்போ தான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் நான் இப்போ கையில் தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் கையில் தானே நம்ம உப்பெல்லாம் போட்டுன்னு இருந்தோம். இப்போ தான் ஸ்பூனு எல்லாம் பாருங்கள். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு குழஞ்சி போயிடுத்து. இப்போது சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இது மல்டி பர்பஸ் பொடிப்பா, சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன்ப்பா. நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் இந்த டம்ளரில் நான் அரிசி 1 டம்ளர், அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்தேன். இதில் 2.25 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படி ஜலம் விடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு அரிசி பழைய அரிசியான நல்லா காணும், உதிராக வரும். ஸோ அவாவா ஆற்றுற அரிசிக்கு பார்த்து பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலாக மிளகு ஜீரகம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய்,
சூப்பர் அடிப்பொலியான ரெசிபி. இது வந்து கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவா எல்லாரும் கண்டிப்பாக யார் வந்தாலும் ஒரு கெஸ்ட் வந்தாலும் ஈஸி 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம்ப்பா. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இதோட என்ன வேணால் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கறி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், அப்பளம், வடை, உருளைக்கிழங்கு சிப்ஸு, பூந்தி ரைத்தா, அது கூட சூப்பராக இருக்கும். எது வேணால் நம்ம வந்து தொட்டுக்கலாம். பேனை மூடிட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போடலாம். ஸ்டீம் வருது பாருங்க. ஸ்டீம் வருது, இதை வெயிட் போடலாம். வெயிட் அடங்கி எடுத்து திறக்கலாம். வரேவா ரொம்ப மேலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். அடிப்பொலியான ரெசிபி. சூப்பராக இருக்குது பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன். நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இது வந்து நல்லா ஆவக்காய் ஊறுகாவோட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஊறுகாய் வச்சுக்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. தண்ணி எல்லாமே சரியாக இருக்குது. குழஞ்சும் இல்லை, வரையாகவும் இல்லை. ஆஹா, யம்மி. அடிப்புளியாட்டம் இருக்குது. நீங்களும் இந்த கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக இருக்கும். காத்தால ஏந்தோடனே நிமிஷமாக ஆகிடும். ஒரு பக்கம் நீங்கள் காஃபி பால் வைக்கிறதுக்குள்ளே இந்த அரிசி பருப்பையும் ஊற போட்டு ரெடியாக நைட்டே எல்லாம் வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஃபடால் சீக்கிரம் ஆகிடும். ஸோ போஜனம் சேனலில் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துட்டுருக்கேன். கீப் சப்போர்ட்டிங், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஷேர், லைக், கமெண்ட், கிளிக் த பெல் ஐக்கான், என்னோட நோட்டிஃபிகேஷன் இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் டைம் போஜனம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.